இலங்கைக்கு 2ஆம் தேதி வந்தோம். 3ஆம் தேதி இயேசு விடுவிக்கிறார். பிறப்பின் வாசல் உபாச கூட்டம் கொழும்புல. நான் பேசிக்கிட்டே போன மொழிபெயர்த்தாரு. ஒன்றும் இல்லைன்னா அவரு பேனாரு. அட ஒன்றும் இல்லைன்னா சிங்களத்துல பேவா ஆமான்னாங்க. அதனால தான் எங்க தமிழ்நாட்டில் உனக்கும் பேப எங்க அப்பனுக்கும் பேபேன்னா ஒரு தமிழ் பழமொழி. உனக்கும் பேப உங்க அப்பனுக்கும் பேப அப்படின்னு என்ன அர்த்தம்? உனக்கும் ஒண்ணும் இல்லை, உங்க அப்பாவுக்கும் ஒண்ணும் இல்லை. அது பாருங்க, தமிழுக்கும் இலங்கைக்கும் கொஞ்சம் பொருந்தது பாத்தீங்களா மொழி. அதனால பேபாவா போக கூடாது. சர்ச்சு முடிச்சுட்டு போறப்போ நான் உங்களுக்கு தமிழ் புரியணும்னு நிறுத்தி நிதானமா பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் ரொம்ப ஸ்பீடா பேசுறேன். நேற்று பாஸ்டம்மா சொன்னாங்க, நீங்க பேசுற தமிழ் புரியுமோ புரியாத தெரியல ஐயா, நாளைக்கு வரப்பாரு விசுவாசிகளுக்குன்னு சொல்லி. ஆனா நீங்க ரொம்ப ஸ்பீடா பேசுறீங்க. ஸ்பீடா பேசுறீங்களா, அது மற்றவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு யோசிக்கணும். அதை உணர்ந்து நான் ஸ்லோவா பேசுறேன். நான் பேசுற தமிழ் உங்களுக்கு புரியணும்னு சொல்லி நான் நிறுத்தி நிதானமா பேசுறேன். இது புரியுதா? புரியுதா இல்லையா? புரியுதான்னு கேட்கறது கூட உங்களுக்கு புரியல இல்ல? புரியுதா இல்லையா? ஓ, புரியுதா இல்லையான்னா புரியுதுன்றீங்க. புரியுதான்னா கவனிக்கிறீங்க. புரியுதா? ஆம், சரி. இனி இதுக்கு மேல நம்ம விசாரிக்க கூடாது. ஜெபம் பண்ணலாமா? உங்களை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. கண்களை மூடி பயபக்தியாக கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆவலோடு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பிரைஸ் அல்லாஹ். கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்கு கடந்து வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே பேசும்படி கடந்து வந்திருக்கிறார். பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்கு ஒரு விடுதலையோடு மகிழ்ச்சியோடு இந்த இடத்தை விட்டு நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு செல்லத்தக்கதாய் கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக. ராஜா என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த இடத்திற்கு எங்களை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இங்கே வந்த நாள் முதல் எங்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு ஊழியத்தில் பயன்படுத்துகிற அன்பு பாஸ்டர் அம்மா மாலினி அவர்களுக்காக ஸ்தோத்திரம். குழந்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். சிறு குழந்தைகள் முதல் பெரியோர் வரை எல்லாருக்காக நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நீர் என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். உடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பிரயோஜனப்பட உதவி செய்யும். கர்த்தருடைய கரம் பாதுகாப்பு தம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. சபையார் எல்லாரும் சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தமிழ் தெரிந்தது உங்களுக்கு எல்லாருக்கும், தமிழ் தெரியும். தமிழ் ஏரியான்னு சொன்னாங்க. சபை விசுவாசி, நல்லா கவனிங்க. சபை விசுவாசி. நான் சொல்லுகிற வசனத்தை ஒவ்வொரு முறையும் ஒருத்தர் படிக்கணும். இப்ப பொறுத்தவரை பண்ணிடுங்க. ஒவ்வொரு முறையும் ஒருத்தர் படிக்கணும். ஒருத்தரே படிக்கூடாது. இப்போ ஒருத்தர் படிங்க. எபிரேயர் 10:25. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஊழியத்திலே பிரதான ஊழியம் சபைகளை சீர்திருத்தினார், சபைகளை ஒழுங்கு பண்ணினார். அதான் ஊழியம் எப்படி முடியுதுன்னா, அதற்கு பிறகு பவுல் தனக்காக ஒரு வாடகை குடிசை தெரிந்து கொண்டு சபைகளை ஸ்திரப்படுத்தினார். அப்படி முடியுது. அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷகர், அப்போஸ்தலர், கடினமான உழைப்பாளி. ஊழியத்தில் உழைப்பாளினா மூட்டை தூக்குறவங்க தான் உழைப்பாளி இல்ல,
அல்லது மற்ற வேலை செய்தாதான் உழைப்பாளி. சுவிசேஷ வேலையை செய். தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனுக்கு எழுதுகிறார், சுவிசேஷங்களுடைய வேலையை செய். அப்ப சுவிசேஷம் அறிவிப்பது ஒரு வேலை. சிலர் சொல்லுவாங்க, உலக பிரகாரமா வேலை செய்யறவங்க ஊழியக்காரங்களை பார்த்து சோம்பேறிங்க, எப்பனா உழைச்சி சாப்பிட்டுக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க ஊழியக்காரங்களை பார்த்து. அவங்களுக்கு ஊழியம் தான் என்னன்னு தெரியாது. உலகத்திலேயே உண்மையான மற்ற உழைப்பு வேலையெல்லாம் உலகத்தோடு முடிகிறது. நன்றாக கவனிங்கள். மற்ற உழைப்பு வேலை உலகத்தோடு, அவங்க வயிற்று பிழைப்புக்காக. ஆனால் சுவிசேஷ வேலை உலகத்தில் மட்டுமல்ல, அதனுடைய பிரதிபலன் பலாபலன் மோட்ச வரை கொண்டு போய் சேர்க்கிறது. எல்லாம் கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது சுவிசேஷ ஊழியமானாலும் சரி, சபையை நடத்துகின்ற ஊழியமானாலும் சரி, தீர்க்க தரிசன ஊழியமானாலும் சரி, மற்ற இடங்களுக்கு போய் சபைகளை ஸ்திரப்படுத்துகிற ஊழியமானாலும் சரி, அது ஒரு பெரிய வேலை. அல்லேலூயா. ஊழியம் தான் வேலை நமக்கு. அதனால்தான் செய்து கொண்டிருந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு என்ன மாதிரி சில ஊழியக்காரங்க செய்யறாங்க. அதே போல ஊழியத்திலேயே பிரதான ஒரு ஊழியம், கவனியுங்கள், ஊழியத்திலேயே பிரதான ஒரு பெரிய ஊழியம் என்ன என்றால் ஜெப ஊழியம். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஜெபிக்கிறத ஏதோ சாதாரணமா நினைக்க கூடாது. முழங்கால் படியிட்டாலே அது பெரிய ஊழியத்திலே நீ இறங்கி விட்டாய். சாத்தானை நடுங்க வைக்கிற ஒரு பிரதான ஊழியம் முழங்கால் யுத்தம். முழங்கால் யுத்தம். சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிட்டார்கள். அதுபோல நீங்களும் விட்டுவிடாதீர்கள். சபை முக்கியமான ஒன்று இந்த உலகத்தில். இந்த உலகமாகிய பாலைவன பயணத்தில் ஒரு விசுவாசிக்கு ஆவிக்குரிய பள்ளிக்கூடம், ஒரு ஆவிக்குரிய கல்லூரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்வதற்கு ஒரு முக்கியமான இடம் தேவனுடைய ஆலயம். இயேசு கிறிஸ்து சிறு பருவத்திலிருந்தே ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாகவே தேவாலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததனாலதான் அவர் வாழ்ந்த நாசரேத், இப்பொழுது கூட நீங்கள் போனால் பார்க்கலாம், எருசலேமிலிருந்து நடைபயணமாக கொஞ்சம் தூரம் போனால் ஒரு சின்ன கிராமம் நாசரேத், அங்கதான் அவர் வளர்ந்தார். அங்க ஒரு சின்ன தேவாலயம் இப்ப கூட இருக்குது. இயேசு கிறிஸ்து அங்கம் வகித்த தேவனுடைய ஆலயம். சின்ன பையன்ல இருந்து அவங்க அப்பா அம்மா அவர் போவாங்க சர்ச்சுக்கு. வளர 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 பைபிள் ரீடிங் எல்லாம் கொடுப்பாங்க அவருக்கு. ஊழியத்திற்கு வந்த பிறகுதான் அவர் ஊழியம் செய்தார் அப்படி இல்லை. ஊழியத்திற்கு வருவதற்கு முன்னாடி அநேக காரியங்களை செய்திருக்கிறார். அவர் பகிரங்கமா ஞானஸ்தானம் பெற்று ஊழியம் செய்தது கணக்கிடப்படுகிறது. அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். ஆனா சர்ச்சுக்கு தவறாம போயிருக்கிறார். சிறு பருவம் முதல் தேவாலயத்தில் அவர் ஐக்கியம் வகித்தார். அப்ப இருந்த உபதேசியார் ஊழியர் சொல்லுவாங்க. இப்பதான் ரெவரண்ட், பாஸ்டர், பிஷப், மாடரேட்டர் அப்படியெல்லாம் வந்துருச்சு. அந்த காலத்துல ஊழியர் சொல்லுங்க, ஊழியர் அவ்வளவு, அல்லது உபதேசியார் அப்படி சொல்லுவாங்க. அப்ப அந்த சபை நடத்துகிற உபதேசியார் இயேசு பைபிள் ரீடிங் படிப்பார். ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம், அந்த காலத்துல பைபிள், முழு பைபிள் இயேசு உயிர் தேர்ந்து பரலோகம் போன பிறகு வந்தது. இயேசு இந்த பூமியில இருந்தப்ப வந்தது அந்த 5 ஆகமங்கள், ஒரு சில தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். அதுல ஏசியா தீர்க்க தரிசி புஸ்தகம், இயேசு பற்றி தெளிவான ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் அதுல இருக்குது. அவரை பற்றி அவரே படிக்கிறார். நம்ம எல்லாரும் இயேசுவை பேஸ் பண்ணி தான் சர்ச்சுக்கு வர்றோம். ஆனா தேவகுமாரன் இயேசுவே அவர் இந்த பூமியில இருந்தப்போ தவறாம தேவாலயத்துக்கு போயிருக்கிறார். எல்லாம் கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.